கண்டிப்பாக ஸ்ருதி போகிற எல்லா இடத்துலையும் இந்த அடுத்த கல்யாணம் அப்படிங்கிற ஐடியா இருக்கா அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்படி ஸ்ருதிகிட்ட கேட்குறவங்களுக்கு ஸ்ரீதேவி என்ன சொல்லுவாங்க? உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன் வி கேர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக். அரவிந்த் நான் இழந்தப்பவும் ஸ்ரீதேவி வாஸ் எனக்கு ஃபுட்டு கொடுத்து எனக்கு என்னோட எமோஷன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிற ஒரு ஸ்பேஸா, ஒரு ஹோமா ஷீ பீன் தேர். எனக்கு அந்த டேயோட தாட்ஸ் கூட ஞாபகம் வருது இப்போ. பட் அப்படியே என்ன ஸ்ட்ராங்கா பிடிச்சது வந்து தேவி தான். இது வந்து குட்டி விஷயமா தெரியல, இது வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஷிப். மறந்துட்டேன். Regnal presents Sridevi The Journey. Title sponsor We Care Hair and Skin Clinic. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. யாரு எனக்கு சர்ப்ரைஸ்? இப்போ வந்து இந்த கேள்வியை வந்து நான் அதை ஓப்பனாகவே நான் கேட்டேன். ஸ்ருதியில நிறைய பேர் இதை கேட்டிருப்பாங்க. எந்த இன்டர்வியூ போனாலும் சரி, எங்கே போனாலும் இந்த கேள்வியை கேட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து நான் அந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்க போகிறதில்ல, அந்த கேள்வியை கேட்குறவங்களுக்கு ஸ்ரீதேவி என்ன ஆன்சர் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது. ஏன்னா இப்போது அரவிந்த் இருந்தார், அவர் இயற்கை சூழலில் அது தவிர்த்து கண்டிப்பாக ஸ்ருதி போகிற எல்லா இடத்துலையும் இந்த அடுத்த கல்யாணம் அப்படிங்கிற ஐடியா இருக்கா அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வச்சுக்கிட்டே இருக்காங்க. நான் உங்ககிட்ட அந்த கேள்வி வைக்க போகிறதில்ல, நீங்கள் சொல்லியிருக்கீங்களா அது எதுவுமே நான் வைக்க போகிறதில்ல. இப்படி ஸ்ருதிகிட்ட கேட்குறவங்களுக்கு ஸ்ரீதேவி என்ன சொல்லுவாங்க? அவள் லைஃப் அவள் பார்த்துப்பா. இது வரைக்கும் அவள் மேனேஜ் பண்ணிட்டு வந்துட்டால, இதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னு கண்டிப்பாக அவளுக்கு தெரியும். கூட அரவிந்த் இருக்காங்க, அரவிந்த் சப்போர்ட்டில் அவளுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு அதேதான் தெரியும். ஸோ அவள் லைஃப் நான் இன்னைக்கு வரைக்கும் நானும் கேட்டது கிடையாது. ஆமாமா கேட்டது நிஜமாவா? ஸ்ரீதேவி அதான் சொன்னல அண்டர்ஸ்டாண்டிங், அதுதான் ஸ்ரீதேவி. கேட்டதே கிடையாது. வாட் நெக்ஸ்ட் கேட்டிருக்கேன், பட் கல்யாணம் பண்ண சொல்லி நான் கேட்டதே கிடையாது. ஓகே ஓகே. ஸோ இவ வரைக்கும் அவள் மேனேஜ் பண்ணிட்டு வந்துட்டா, எல்லாமே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கா. ஸோ கண்டிப்பாக அது கூட அவளுக்கு தெரியும், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, எந்த மாதிரி நம்ம லைஃப் லீட் பண்ணணும்னு எல்லாமே அவளுக்கு தெரியும். ஸோ அதனால அவள் பார்த்துப்பா. அழகு. சீரியஸா I am so blessed to have such an understanding friend. சத்தியமா ஒன்றும் இல்லை அத்தான் அப்படிங்கிற மாதிரி தான் மேலன் காம்பு மாதிரி தான் எனக்கு இருக்கு இப்போ. ஓகே, அந்த இன்சிடென்ட் நடந்தது. பட் அது கேள்விப்பட்டதுமே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிருந்திருக்கும்ல. பிகாஸ் ஏன்னா அப்போது அவ்வளோ க்ளோஸ் இல்லை. இப்போ ஸ்ருதியும் ஸ்ரீதேவியும் எவ்வளோ க்ளோஸோ அவ்வளோ க்ளோஸ் நான் ஸ்ருதி கூட இருப்பேனான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஏன்னா நான் பேசுவேன், பழகுவேன், எப்போ மெசேஜ் பண்ணாலும் அடுத்த செகண்ட் எனக்கு ரிப்ளை வரும். பட் அந்த அளவுக்கு க்ளோஸாக தெரியாது. எனக்கே அது ஒரு மாதிரி ரொம்ப ஷேட்டட் ஆகிடுச்சு எனக்கு. உங்களுக்கு அந்த அரவிந்த் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுக்கப்புறம் எனக்கு நியூஸ் தெரிய வந்தது. நான் பேசினதுக்கப்புறம் ஓரளவு நல்லா இருக்காரு தேவி, சரியாயிடும்னு நினைக்கிறேன் அப்படின்னா சொன்னேன். ஓகேடா, நீங்கள் நாளைக்குலாம் டிஸ்சார்ஜ் ஆகிடலான்னு சொல்லிட்டாங்க என்கிட்ட. ஸோ நாளைக்குலாம் டிஸ்சார்ஜ் ஆகிடுவாங்க. நான் சொன்னேன் ஓகேடா, கவலைப்படாதீங்க, ஆகிடுவாங்க, நான் வீட்டுக்கு வந்து பார்க்குறேன் அப்படின்னு. ஸோ அன்னைக்கு ஏர்லி மார்னிங் 3:34க்கு அந்த மாதிரி நான் அப்போ படுத்துட்டேன். ஆக்சுவலி நான் அப்போ நைட் பார்க்கல, மார்னிங் எழுந்திரிச்சு பார்க்குறேன். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு பிளாக் அவுட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மாதிரி கை கால் எனக்கு என்ன சொல்கிறா, இது கனவா இல்லை என்ன, எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு அந்த டைமில் கால் பண்ணலாமா வேணாமா, அவள் எந்த நிலைமையில் இருப்பான்னு கூட எனக்கு எதுவுமே தெரியவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 8 o'clock அந்த மாதிரி தான் நான் கால் பண்ணேன்னு நினைக்கிறேன். என்ன ஆச்சு என்ன ஏது அப்படின்னா, சரி ஓகே நான் எதுவும் பேசல, வீட்டுக்கு வந்துட்டாங்களான்னு கேட்டேன். இது வந்துடுவாங்க கொஞ்சம் நேரத்தில் அப்படின்னாங்க. அவ்வளோதான், நான் நேராக வீட்டுக்கு தான் போனேன். நானும் அவருமே 2 பேருமே வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு எனக்கு என்ன பேசுறது, எனக்கு என்ன நம்ம என்னதான் எனக்கு இது மெயினாக இந்த மாதிரி ஆறுதல் சொல்கிறது கூட எனக்கு கொஞ்சம் தயக்கம். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எப்படி ஆறுதல் சொல்கிறது, நம்ம என்ன பண்ணாலுமே அவங்களை கன்சோல் பண்ண முடியாது.
அவங்களா கன்சோல் ஆன மட்டும்தான். ஸோ ஜஸ்ட்டு நான் பக்கத்தில் இருக்கணும்னு எனக்கு தோணுச்சு, அவ்வளோதான். நான் எதுவுமே பேசல, எதுவுமே அவங்ககிட்ட தான் கேட்கல. நான் பக்கத்தில் இருந்தேன். எல்லாமே முடிகிற வரைக்கும், நல்லபடியாக முடிகிற வரைக்கும் நான் பக்கத்தில் இருந்தேன். அது மட்டுமே எனக்கு தோணுச்சு இருக்கணும்ன்ட்டு. அது போதும், அது ஒன்று தான் தேவை அந்த நேரத்தில். பட் ஸ்ரீதேவி வாஸ் தேர். இப்போவும் எல்லாத்துக்குமே ஷி வில் பி தேர். ஷீ இஸ் ஆல்வேஸ் தேர் ஃபார் மீ. அந்த ஒரு இது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். இல்லை சிலதெல்லாம் சம்டைம்ஸ் என்னால் இருக்க முடியாது. பட் அதுக்குமே நான் வந்து நிறைய அப்பாலஜி சொல்லியிருக்கேன். ஐயோ இந்த டைமில் இருக்க முடியல அப்படின்ட்டு. சிலதெல்லாம் நிறையா ஓகே, எனக்கு அவளோட பேச்சுலர் பார்ட்டிலாம் நான் மிஸ் ஆகிருக்கேன். கல்யாணம்லாம் வந்துட்டேன். ஸோ சில விஷயங்கள்லாம் வந்து நான் இருக்கணும்னு நினைக்கும் போது ஏதோ ஒரு ஷூட்டிங்கோ இல்லை ஏதோ ஒரு ரீசன்னால முடியாது. சீரியஸ்லி நான் ஏதோ ஒன்று பிளான் பண்ணுவேன், அதுவா ஒன்று பிளான் பண்ணி ஒன்று வரும். இது எப்படி எனக்கே தெரியாம எப்படி வரீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நான் ஸ்ரீதேவி கிட்ட இருந்து எடுத்துக்கிற ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் என்ன தெரியுமா? ஷீ இஸ் வெரி 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 அண்டர்ஸ்டாண்டிங், எக்ஸ்ட்ரீம்லி அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ என்ன ஒரு விஷயத்தை அவங்க லைஃப்ல புரிஞ்சுப்பாங்க அப்படின்னா, எல்லாருமே அவங்கவுங்க லைஃப்பை வந்து முன்னுக்கு வரதுக்கோ ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு நம்ம வந்துகிட்டு இருப்போம் இல்லையா, ட்ராவல் ஆகி வந்துட்டு இருப்போம். அந்த ஜேர்னி நம்ம எவால்வ் ஆகிட்டு இருப்போம், ஒரு ஸ்டேஜில் ஒரு மாதிரி இருப்போம். பட் ஸ்ரீதேவி கிட்ட அந்த கம்ப்ளைனிங் பாயிண்ட்டே கிடையாது. நீ முன்னாடி இப்படி இருந்த, ஆனால் இப்போ நீ இல்லை, முன்னாடி டைம் ஸ்பெண்ட் பண்ணி இப்போ அப்படி இல்லை அப்படின்ற இது வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் ஸ்ரீதேவி அப்படி பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. ஷீ கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் எவ்ரிபடி சிச்சுவேஷன். இப்போ நான் என்னால் வர முடியல கூட நான் சொல்லுவேன், அப்போ அந்த மட்டும் கூட பரவாயில்லடா இருக்கிறப்ப பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஸ்ரீதேவி சொல்கிறப்போ அந்த கேரக்டர் தான் அதுலேருந்து நான் எடுத்துக்கிட்ட பாயிண்ட் தான். ஐம் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்டிங். வென் ஷீ இஸ் பிஸி ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட், வென் ஐ எம் பிஸி ஷீ வில் அண்டர்ஸ்டாண்ட். பட் வந்து நம்ம கூட நம்ம ஃப்ரெண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயமே இல்லை. அது வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு குவாலிட்டி. வெரி அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா இப்போ அவ்வளோ க்ளோஸ்னு இல்லை, இப்போ ஓகே ஒரு 30% நம்ம அந்த க்ளோஸாக இருக்கன்னு ஒரு பர்சன் கூடனா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வேல்யூங்கிறதே இருக்காது. கோச்சிட்டு போயிடுவாங்க இங்கே ஒன்று. இதெல்லாம் இல்லை எங்க 2 பேருக்குள்ள இன்னொரு டாப் ஒன்று இருக்கு, நேஹா ராமகிருஷ்ணன். அதை விட அந்த இன்ஸ்பிரேஷன் அவகிட்ட இருந்து நான் நீ வரல ஏன் வரல அதெல்லாம் கூட கேட்க மாட்டா. அவள் பிஸியா இருப்பா, எனக்கான ஒரு ஸ்பேஸ் அவள் ஹார்ட்ல எப்பவுமே இருக்கு. வந்தா கண்டிப்பா என்னை பார்க்க வருவா, அவ்வளவுதான். ஸோ இது எங்களுக்கு 3 பேருக்குமே அது வேற ஒரு பாண்ட் ஆக்சுவலி. சூப்பர். 2 பேருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள், எஸ்பெஷலி ஸ்ரீதேவி அவர்களுக்கு. ஏன்னா இந்த ஜேர்னியை நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஆன் கேமில் ஒரு மரியாதை நிமித்தமாக கூப்பிட்டு அது ஒன்று பேசுறது ஒன்று இருக்குது, பட் ஆஃப் கேமில் எப்படி கூப்பிடும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அப்படி ஒரு நெருக்கம் இருக்கும்போது 20 years இட்ஸ் நாட் an easy thing, 2 decades. ஸோ ஃபர்ஸ்ட் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ கார்த்திக். எஸ் தேங்க்யூ ஸோ மச். வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. தேங்க்யூ, தேங்க்ஸ் a lot. ஏன் சொல்லி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு நான் கால் பண்ணி கேட்டதுமே ஃபர்ஸ்ட் ஒரு மெசேஜ் தான் போட்டேன், நான் வந்து மச்சான் அவ்வளவுதான், ஒரு வாய்ஸ் நோட். எனக்காக எப்பவுமே ஒரு கேரக்டர் வரும்னா அது கண்டிப்பா ஸ்ருதி சண்முக பிரியா. ஓகே. அண்ட் 20 years ஆஃப் ஸ்ரீதேவி எப்படி இருக்கு எனக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் 20 years எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீதேவி வந்து நான் 2010 வந்தேன். பட் அதுக்கு முன்னாடியுமே நான் ஸ்ரீதேவியை ஸ்க்ரீனில் நான் பார்த்துட்டு இருந்திருக்கேன். அந்த 8:30 ரம்யா கிருஷ்ணன் மேமோட ப்ராஜெக்ட்ல அந்த மருகு வச்சுட்டு வந்திருப்பாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடியும் ஸ்ரீதேவி ஆக்ட் பண்ணுறது எனக்கு நல்லா தெரியும். ஸோ ஐ வாஸ் வெரி ஷுர் ஓகே கண்டிப்பாக அது 20 years கிட்ட டச் பண்ணியிருக்கோம். பட் இந்த செலிப்ரேஷன் வந்து இட் இஸ் ரியலி ஸ்பெஷல் அண்ட் ஷீ டெஃபினெட்லி டிசர்வ்ஸ் இட். வெரி ப்ரௌட் ஆஃப் யூ தேவி. ஆக்சுவலி யாருக்குமே தெரியாது என்னது 20 yearsங்கிறதுலாம் யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் ஒரு 10 years 12 years அவ்வளோதான். தவிர 20 yearsங்கிறது யாருக்குமே தெரியாது. அதுக்கு முன்னாடி மூவியும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா 2006ல என்னோட ஃபர்ஸ்ட் அதெல்லாம் சேர்த்து தான் 20 years. 2004ல 2004 I think so. Okay. I think so. So 22 years almost சொல்ல போனா. ஏன்னா ஐ திங்க் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு இந்த சின்ன பொண்ணா அந்த பாவாடை சட்டையில் பார்த்துட்டு இப்போ நான் சுடிதாரில் பார்க்குறேன், அவ்வளோதான் எனக்கு வித்தியாசம். மீது எல்லாமே அப்படி தான் இருக்கீங்க. ஏன்னா ஒரு தாயா ஒரு ஃபேஸ் ஒன்று போயாச்சு, அது ஒன்று இருக்குது. பட் சுத்தி நீங்கள் சொல்லுங்கள், ஏன்னா இந்த ஜேர்னி நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸ்ரீதேவி அவங்களோட பர்சனலாகவும் சரி ப்ரொஃபஷனலாகவும் சரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸாக இருக்கட்டும், வெற்றிகளாக இருக்கட்டும், விக்டரிஸாக இருக்கட்டும், நிறைய பார்த்துருக்கீங்க. ஹவு ஸ்ட்ராங் ஷீ இஸ்? நான் பார்த்ததுலேயே த மோஸ்ட் பாசிட்டிவ் அண்ட் த மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் நான் சொல்லுவேன். பிகாஸ் பர்ஃபார்மன்ஸில் ஸ்ரீதேவியை நான் அவ்வளோ ரசிச்சிருக்கேன் ஸ்க்ரீனில். பாசிட்டிவ் கேரக்டர் கொடுத்தாலும் அந்த பாசிட்டிவ் கேரக்டரை எப்படி தனியாக ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணணும். அண்ட் நெகட்டிவ் கொடுத்தா நீங்கள் ராஜாராணியில் பார்த்துருப்பீங்க. ஐ எம் ஒரு ஹியூஜ் ஃபேன். அண்ட் கல்யாண பரிசில் சுப்புங்கிற அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர். எவ்ரி திங் ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் அதுக்கு அவ்வளோ ஒர்க் பண்ணி அது நேச்சுரலாகவே அந்த ஷீஸ் அ பார்ன் ஆக்டர் அப்படி தான் நான் சொல்லுவேன். நிஜமா அந்த டெடிகேஷன் இருக்குள்ள ஒரு ஒர்க்குக்கு நம்ம என்ன கொடுத்தா அது எவ்வளோ லவ் பண்ணுறோம் ப்ரொஃபஷனாக தெரியும். பட் அதில் ஒரு கேரக்டருக்குமே அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதில் என்ன நம்ம பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டெடிகேஷன் வந்து ஸ்ரீதேவி கிட்ட பார்த்துருக்கேன். பர்சனல் சைடில் பார்த்தீங்கன்னா I'll say I'm really proud to be that friend. ஏன்னா
எனக்கு ஸ்ரீதேவி கொடுத்த ஒரு ப்ரிவிலேஜ் என்ன அப்படின்னா, எல்லாருமே இந்த காலத்தில் இந்த ஜென்ரேஷனில் வந்து அது ஒரு ரேரான ஒரு க்ரைட்டீரியா. ஓகே ஒர்க்கில் நம்ம இருப்போம், அப்புறம் ஒர்க் முடிச்சுட்டு நம்ம போயிடுவோம். அண்ட் சம்டைம்ஸ் நம்ம ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணனாலும் அந்த ஹாய் பாய் அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும். பட் எனக்கு ஸ்ரீதேவி கொடுத்த அந்த ப்ரிவிலேஜ் என்னன்னா, எனக்கு அவங்களோட ஃபேமிலிக்குள்ளே என்னை உள்ள விட்டுருக்காங்க. I will say I had been there for all the functions. எனக்கு நான் எந்த காலத்துலேருந்து நான் ரீகால் நான் பண்ணுவேன்னா, நான் தனியாக ஒரு ஸ்டேஜில் இருந்தேன், சிங்கிளாக இருந்தேன் அப்போ என் கல்யாணத்துக்கெல்லாம் முன்னாடி. அப்போ வந்து நான் என் கோயம்புத்தூர்லேருந்து ட்ராவல் பண்ணி சென்னையில் நான் தங்கியிருப்பேன். ஷூட் முடிச்சு நான் ஊருக்கு போவேன். அந்த டைமில் நான் லோன்லியாக ஃபீல் பண்ணக்கூடாது, நான் தனியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஷூட் முடிச்சதுக்கப்புறம் ஷீ டேக் மீ டு ஹர் ஹவுஸ். எனக்கு ஃபுட்டு கொடுத்து எனக்கு என்னோட எமோஷன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிற ஒரு ஸ்பேஸாக, ஒரு ஹோமாக ஷீ பீன் தேர். அண்ட் அப்போ வந்து ஸ்ரீதேவியும் அசோக் மட்டும்தான், 2 பேர் மட்டும்தான், சித்தாராலாம் வர்றதுக்கு முன்னாடி. அப்போ ஐ ஹாவ் அ ப்ரிவிலேஜ் தட் ஷீ ஷேர்ட். சித்தாராவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சொன்னது ஸ்ருதிக்கு தான். ஓகே ஓகே. ஸோ சித்தாரா வந்து அவங்க ப்ரெக்னென்ட் ஆனது, அப்புறம் சித்தாரா பிறந்தது, அதுக்கப்புறம் சிருஷ்டி பிறந்தது, எல்லா மொமெண்ட்ஸுக்குமே அப்புறம் சித்தாராவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே, அப்புறம் காது குத்து, எல்லாத்துக்குமே நான் இருந்திருக்கேன். ஸோ அது வந்து she allowed me in her family and she had shared all the emotions with me. So அது வந்து இல்ல இதெல்லாம் வந்து ஒரு நீங்க ஒரு ஆக்ட்ரஸா பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தென் இந்த லைஃப்குள்ள மறுபடியும் லைஃப்குள்ளேயே என்டர் ஆயிருக்கீங்க. கண்டிப்பா ஒரு ஃபேமிலி எப்படி இல்லை, எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபேமிலி மாதிரி தான் நான் எப்பவுமே யோசிச்சுப்பேன். சில பேர் வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க, எனக்கு அந்த டிஸ்டன்ஸே பிடிக்காது. ஃப்ரெண்ட்ஸா மச்சான் நான் வீட்டுக்கு வரேன், மச்சி நான் வீட்டுக்கு வரேன், வீட்டில் இருக்கேன், அவ்வளோதான். ஸ்ரீதேவி நான் வீட்டுக்கு வரலான்னு நினைக்கிறேன், நீங்கள் வீட்டில் இருக்கீங்களா, ஒரு ½ hour டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். அப்படி இல்லை, அப்படி கேட்டாலே தேவிக்கு பிடிக்காது. நீ கதவை தட்டிட்டு நேரா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னா உரிமை எடுத்துட்டு பேசணும், கலாட்டா பண்ணணும், அடிக்கிறதா கூட அடிச்சிடணும், நீ பண்றது தப்புன்னு சொல்லணும். அதுதான் என்னோட அதுதான் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப். இந்த டைம் லிமிட் வச்சுக்கிறது, இந்த பெர்மிஷன் கேட்கறது, இந்த ஆப்ளிகேஷன்ஸ் வைக்கிறதுலாம் எனக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. நான் அதுதான் ஒரு வாட்டியும் லைக் நார்மலா பேசினாலும் ஓகே, சம்டைம்ஸ் நம்ம பிஸியா இருக்குமே தெரியும், அதையும் மீறி நான் வீட்டுக்கு வரலாங்கிறப்ப ஸ்ருதி அப்படின்னு சொல்லுவேன். அந்த திருப்பாச்சி படத்துல பட்டாசு பால் கேரக்டர் அந்த தங்கத்தை தூக்கிடுவாங்கடா அப்படிங்கிற மாதிரி கேரக்டர். நான் அதான் சொல்லுவேன், எனி டைம் நீங்க வீட்டுக்கு வரலாம், எனி டைம். நான் இல்லைன்னா கூட யார் குட்டீஸ் என்ன என்னை விட அவங்க தான் பயங்கரமா ஸ்ருதி 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 தான் கூப்பிடுவாங்க. ஸ்ருதி ஆமா வாய்ஸ் கேட்டோன்னே இன்ஃபேக்ட் சித்தாராக்கு வந்து ஃபோன்ல இவ வந்து என்னோட ஸ்ருதாவோட மேம் ஏதாவது மிரட்டணும் அப்படின்னா மேம்க்கு ஃபோன் பண்ணுவேன், மேம்க்கு ஃபோன் பண்ணுவேன். நான் வந்து மேம் மாதிரி பேசுவேன், அவங்க மேம் எப்படி சித்தாரா கிட்ட பேசுவாங்களோ அந்த மாதிரி அவ வந்து சாப்பிடணும், அவ வந்து டிசிப்ளினா இருக்கணும்னு ஃபோன்ல வந்து நான் நடிப்பேன். அது ஆரியாவும் சந்தானமும் பண்ணிப்பாங்களே படத்துல அந்த. ஓகே, இப்போ இவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த மாதிரி என்ன அலோவ் பண்ணாங்க இந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி. எப்படி ஏன்னா ஒரு சிலரை பார்த்தா தெரிஞ்சிடும் அது வந்து ஓகே இவங்க கரெக்ட் அப்படிங்கிறது. எப்படி அது கண்டுபிடிச்சிங்களா இல்லை எப்படி கண்டுபிடிக்கலாம்? நமக்கு தெரியாம ஒரு பாண்ட் கிரியேட் ஆகும் தெரியும் சில பேர். ஆமா, சில பேரை பார்க்க பிடிக்கும், அது வேற. எனக்கு எனக்கு ஃபர்ஸ்ட்ல ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். எனக்கு என்னன்னா எங்க 2 பேருக்குமே காமன் ஃப்ரெண்ட் நேஹான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க கல்யாணப்பரிசில. நேஹா ராமகிருஷ்ணா. எஸ் எக்ஸாக்ட்லி. நான் போனதுக்கு அப்புறம் என்னோட கேரக்டர் ரீப்ளேஸ் பண்ணது ஸ்ருதி தான். ஸோ ஸ்ருதியை பத்தி நிறைய நேஹா சொல்லியிருக்காங்க எனக்கு. ஸோ அப்பவே வந்து ஒரு பாசிட்டிவ் மைண்ட்ல ஓகே இந்த பொண்ணை மீட் பண்ணோம். நான் அப்போ நேஹா பாக்குறதுக்காக செட்டுக்கு போவேன், அப்பெல்லாம் பேசுவேன். ஆனா அப்போ கூட க்ளோஸே கிடையாது. அதுக்கப்புறம் பொம்மை குட்டி நாங்க பண்ணோம், அப்பதான் நாங்க கனெக்ட் ஆனமே. ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு கேரக்டர் பத்தி நம்ம கிட்ட சொல்லிட்டே இருக்கும் போது நம்மளுக்கு ஒரு விஷயம் ஓகே இந்த கேரக்டர் ஆமால ஓகே இது மீட் பண்ணோம் தோணிட்டு. ஸோ அந்த கேரக்டர் நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் நிறைய லைக் சான்சஸ் கிடைக்கும் அவங்களை பத்தி தெரியறதுக்கு. எனக்கு அப்போ பண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இவ்வளவு ரொம்ப ஓப்பனா பேசுவா, ரொம்ப பாசிட்டிவ். ஆக்சுவலி என்னை விட பயங்கர பாசிட்டிவிட்டி இருக்கிற கேரக்டர் வந்து ஸ்ருதி சண்முகம். அது உண்மை. ஏன்னா இப்போ நான் இந்த ஒரு ஈவெண்ட் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஷோ உங்களுக்கு பண்ணணும்னு ஒரு ஐடியா வந்ததுக்கும் அதான் ரீசன். உங்களை இன்வைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சதுக்கும் அதான் ரீசன். பிகாஸ் நம்ம கண்ணார பார்த்துருப்போம், கண்ணால் பார்த்து ஒரு சில விமன் வந்து நம்ம பார்த்துருப்போம், செம்ம இன்ஸ்பைரிங்காக ஒரு அட்மைரிங் பண்ணியிருப்போம். எனக்கு அந்த விதத்தில் உங்கள் 2 பேருமே இருந்தது. அதுலேயும் எஸ்பெஷலி உங்களோட லைஃப் நீங்கள் பார்த்தது. ஏன்னா நான் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன் ஸ்ருதி, நீங்கள் நான் ட்ரை பண்ணிட்டு இருப்பேன் எங்கேயாவது பிரேக் ஆவாங்களா அப்படின்னு. அந்த நேமை சொல்லும் நான் இப்போ வரைக்குமே நான் கேட்பேன் எப்படி அப்படின்னு. எப்படி அதான் நான் எப்படி அது ஏன்? It is only because of the positive people around me. என்னை பிரேக் ஆக விட்டதே கிடையாது. நான் வந்து என்னை சுற்றி இருக்கிறவங்க இவங்களாகட்டும், ஏன்னா ஸ்ரீதேவி had seen me in my highs and my lowest in my life. ஏன்னா நான் தனியாக இருந்த டைமில் ஷீ சப்போர்ட்டட் மீ. அண்ட் நான் ரொம்ப வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்தது. நான் அரவிந்தை மீட் பண்ணேன், என்னோட கல்யாணம், என்னோட பெஸ்ட் மெமரிஸ் எல்லா மொமெண்ட்ஸ்லையுமே என் பக்கத்துலேயே நின்னுது. என் கல்யாணம் நான் தாலி கட்டுறப்போ ஸ்ரீதேவி வாஸ் தேர். அண்ட் எனக்கு அந்த அரவிந்த் நான் இழந்தப்பவும்
அந்த மொமெண்ட்டில் எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் தேவைப்படுச்சு. ஏன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னோட எமோஷன்ஸை புரிஞ்சுப்பாங்களாங்கிறது எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். பட் என்னை சுற்றி அந்த டேல கூட அந்த டே அந்த நெக்ஸ்ட் டே என்னை தாங்கி பிடிச்சது வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அதில் ஸ்ரீதேவி வந்து எனக்கு அந்த டேவோட தாட்ஸ் கூட ஞாபகம் வருது இப்போது. பட் அப்படியே என்னை ஸ்ட்ராங்காக பிடிச்சது வந்து தேவி தான். அண்ட் அதுக்கப்புறம் நான் கம்பேக் நான் திரும்பியும் ஐ வாஸ் ட்ரைங் டு மேனேஜ் திங்ஸ், லைஃப்பை வந்து நான் சரி பண்ணிவிட்டு நான் திரும்பியும் இண்டஸ்ட்ரிக்குள்ளே கம்பேக் கொடுத்தது. அதுக்கப்புறம் இப்போ நான் போயிட்டுருக்கிற ஜேர்னிலையும் ஸ்ரீதேவி இஸ் அ வெரி வெரி மேஜர் பார்ட். ஏன்னா ஒரு இடத்துலையும் ஷீ வில் செக் ஆன் மீ, நல்லா இருக்கியா, எப்படி இருக்க. அதுக்கப்புறம் நிறையா என்னை அதிகமாக ரெஃபர் பண்ணுறது அந்த ஒர்க்கில் கூட ஷி ஹட் ரெஃபர்ட் மீ இன் சோ மெனி பிளேசஸ். எனக்கு நிறையா அந்த மாதிரி கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஷி ஹட் ஈவன் ஷேர்ட் மை தட் இஸ் நாட் an easy thing. yeah, as a friend she had done so much. And எனக்கு என்னோட ப்ராஜெக்ட் டைம்ஸ்ல she had even given her jewelry, இதை யூஸ் பண்ணுடா அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் சொல்லுவேன். No, இது வந்து குட்டி விஷயமா தெரியல. இது வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஷிப். ஏன்னா இது நான் சொல்றதுக்கு ஸ்ரீதேவிக்கு சாரி எம்பாரசிங்கா இருக்கலாம். ஆனா அந்த நான் சொல்றேன் அந்த டீடைலிங், ஒருத்தவங்களுக்கு கொடுக்குற அந்த மனசு, அவங்க வந்து நல்லபடியா வளரணும், அவங்க லைஃப்ல ஹாப்பியா இருக்கணும், சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்ன்ற அந்த தாட் இருக்குல்ல, அது வந்து தேவி கிட்ட இருக்கு. ஸோ இவங்கள மாதிரி ஆளுங்கனால தான் நான் எந்த இடத்துலையுமே எனக்கு பிரேக் டவுன் ஆகிற சுச்சுவேஷனே வரல. பிரேக் டவுன் ஆவேன், நான் அழுவேன், பட் சரியாயிட்டு வந்துடுவேன். அதுக்கு மேஜர் ரீசன் நான் பீப்புள் அரௌண்ட் மீ ஐ வில் சே. இல்லைண்ணா, நான் வந்து டெக்ஸ்ட் பண்ணேன், அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேள்விப்பட்டு நான் ஒரு டெக்ஸ்ட் ஒன்று பண்ணேன் ஸ்ருதிக்கு. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. அது என்ன வார்த்தைகளில் போட்டு நான் அதை ஆறுதல் படுத்த முடியுங்கிற டெக்ஸ்ட் ஒன்று போட்டேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மச்சான், பார்த்துலாம் ப்ளே வந்துச்சு எனக்கு. ஐ திங்க் ஒரு 3 டேஸில் பண்ணேன். 3 டேஸில் பண்ணேன். எனக்கு டேய் யாரா அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த மூமெண்ட்டில் நான் வெளில வரதுக்கு எனக்கு ஒரு மாதம் 2 மாதம் வருஷமே கூட ஆயிருந்திருக்கு. பட் ஸ்ட்ராங்கஸ்ட் உமன் நான் பார்த்ததுல எவர் சீன் சீரியஸ்லி. நீங்கள் அந்த வெறும் இன்டர்வியூ ஆன் கேம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன், பர்சனலாக நான் சொல்லியிருக்கேன். நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ அட்மைரிங் யூ. எஸ் சார், மறந்துட்டேன். கொஞ்சம் எமோஷனலா பேசினா பார்த்தா ஓகே. அவங்க சொன்ன மேட்டர் தான் அந்த ஒரு கிவிங் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல. நீங்க கிவரா? கிவர் 100% she is a giver, completely a giver. ஓகே. இல்லை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தீபிகா கூட எனக்கு கொஸ்டின் கேட்டாங்க, என்றைக்குமே நீங்கள் ரிசீவிங்ல இருந்ததே கிடையாது, எப்பவுமே கிவிங்ல தான் இருப்பீங்க அப்படின்னு. எனக்கு பிடிக்கும் ஆக்சுவலி. என்கிட்ட இருந்தால் கொடுத்தா எல்லாருமே அந்த ஹாப்பி ஃபேஸ் பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் குழந்தைக்கும் சரி, எங்கள் அம்மா அப்பாவுக்கும் சரி, என் ஹஸ்பண்டுக்கும் சரி, என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சரி, எனக்கு தெரியாதவங்க கூட சந்தோஷப்பட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எக்ஸ்பெக்டேஷன் அது கூட எக்ஸ்பெக்டேஷன் ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன், அது ஒரு பெரிய குவாலிட்டி. எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இருக்காது. பட் ஷீ இஸ் a giver. பட் அதுக்கு நாங்கள் கொடுப்போம் தேவி. எனக்கு சொல்றேன், இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்ல எனக்கு வேங்கிறதா டைம் ஸ்பெண்ட் பண்றது. நான் கேட்கறது எல்லாமே இது மட்டும் தான், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவ்வளவுதான். வேற எதுவுமே நான் கேட்க மாட்டேன். ஓகே. இப்போ லைஃப்ல இப்போ நீங்கள் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் நடந்திருக்கு. அது ஒவ்வொருத்தருக்கு குடும்பத்தில் நிகழ்வுகள் நடந்திருக்கு. அதில் முக்கியமானது சித்தாராவும் சிருஷ்டியும் பிறந்த அந்த மூமெண்ட். ஏன்னா அது வந்து நான் விஷ் பண்ணிலாம் போட்டேன். அது எனக்கே சம்திங் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஏன்னா அது சொல்ல முடியாத ஒரு ஃபீல். அது சொல்ல முடியாது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அது? ஃபர்ஸ்ட் சித்தாரா சிருஷ்டி அம்மா ஒரு ஸ்டேஜுக்குள்ள ஸ்ரீதேவி போறாங்க அப்படின்னோடனே எனக்கு வந்து அந்த மொமெண்ட் எனக்கு ஞாபகம் இருக்குது. இவங்க என்கிட்ட அனௌன்ஸ் பண்ணப்போ, ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து வென் தேவர் ட்ரைங் ஃபார் ப்ரெக்னன்சி அந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே நிறைய இருந்துச்சு. பட் ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு இந்த பக்கம் அசோக் ப்ரோ, இந்த பக்கம் ஸ்ரீதேவி, இந்த பக்கம் நான் சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், டிவி ஓடிக்கிட்டு இருக்கேன் அவங்க வீட்டில் நைட்டு. அப்போ வந்து இந்த நியூஸ் அவங்க 2 பேரும் யாருக்கிட்டையுமே அனௌன்ஸ் பண்ணலை. ஆனால் அந்த மொமெண்ட்டில் தே செட் ஏன்னா அதுக்கு முன்னாடி சித்தாரா பிறக்கிறதுக்கு முன்னாடியே குழந்தை பிறந்தா பொண்ணு தான் பிறக்கும், அதுக்கு நாங்கள் சீதான்னு தான் பேர் வைப்போம் அப்படிங்கிறது இவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் ஆல்ரெடி சீதாங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ வென் தே செட் டேய் சீதா வரப்போறாடா அப்படின்னு 2 பேரும் சொல்கிறாங்க. சொல்கிறப்ப இவங்க 2 பேர் கண்ணிலையும் தண்ணி. அவங்கள பார்த்துட்டு ஸ்ரீதேவி நிஜமாவான்னு சொல்லிட்டு என்னோட கண்ணிலையும் தண்ணி. அது கேட்டு நான் அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன். அந்த மொமெண்ட்டை வந்து நான் கேப்சர் பண்ணி வச்சிருந்தேன். அப்போ நான் என்னோட நோட்ஸில் நான் ஜேர்னலிங்கில் நான் எப்போவுமே பண்ணுவேன். அதில் வந்து அந்த ஃபோட்டோ போட்டு சீதா இன்னைக்கு தான் வந்து உன்னோட அம்மா அப்பா வந்து நீ வரப்போறேன்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூன்னு நான் என்னோட ஃபோனில் அதை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். இருக்கு என்னோட ஆண்ட்ராய்ட் ஃபோனில். ஸோ இட் வாஸ் சச் அ பியூட்டிஃபுல் மூமெண்ட். தட் வாஸ் த ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் ஃபார் த 3 of us. நிறைய நாங்கள் தாண்டி இருக்கோம், செலிப்ரேஷன்ஸ் நிறையா இருந்திருக்கு. பட் அந்த மூமெண்ட் வந்து இட் வாஸ் அ வெரி இமோஷனல் அண்ட் இட் வாஸ் அ வெரி பியூட்டிஃபுல் மூமெண்ட். அதுக்கப்புறம் சீதா பிறந்தது அதெல்லாம் வந்துச்சு. பட் இந்த மொமெண்ட் நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். சூப்பர். ஓகே. as a mother எப்படி ஸ்ரீதேவி? ஏனா வீடியோஸ் நிறைய பாத்துர்க்கேன். as a அம்மாவா எப்படி ஸ்ரீதேவி? she is the best of the best. என்னன்னா ஸ்ரீதேவி கோவமே வராது. அண்ட்
அடிக்கிறதோ கோவம் ஸ்ரீதேவியோட கோவம் எப்படி தெரியுமா இருக்கும், மா பண்ணாத அவ்வளவுதான் அப்படிதான். எனக்கு தெரிஞ்சு இவங்க அடிச்சு மிரட்டிருப்பாங்க, பட் நான் அடிச்சுலாம் பார்த்ததில்லை. பிகாஸ் ஷி டசன்ட் லைக் குழந்தைங்களை வந்து அந்த மாதிரி மெத்தட்ல சொல்லக்கூடாதுன்னு நான் பார்த்த வரைக்கும். வீட்டுக்குள்ள என்ன எப்படி டீடைலிங்காகிறது எனக்கு தெரியல. இப்பெல்லாம் கொஞ்சம் சுத்தாரம் அப்படின்னு வந்துருச்சு, எனக்கு வேற வழி இல்லை. ஆமா, ஆனா அசோக் ப்ரோ வந்து ஸ்ட்ரிக்ட், தேவி வந்து சாஃப்ட் தான். தேவி நினைச்சுக்கிறாங்க அவங்க கோவப்படுறது கோவமா தெரியுதுன்னு, இவங்க கோவப்படுறதுக்கு சித்தாராவே சிரிச்சிருவா. அத ஒரு சில வீடியோ எல்லாம் பாப்போம்ல, நீ கோவப்படுறது அப்படி இருக்கும், ஆனா ரியாலிட்டி எப்படின்னா அந்த பூனை ஒண்ணு இது கியூட்டா வந்துட்டு இருக்கும், மதிக்கவே மாட்டான் என்ன. ஆமா, என்ன தெரியுமா, இவர் ஆக்சுவலா தான் சொல்லுவார், நீ பயங்கரமா கோவப்படி அவளை வந்து மிரட்டுற, அவ இப்படி போனதுக்கு அப்புறம் சித்தாரா இக்கடரா அப்படின்னு சொல்லி கொஞ்சிடுற, அப்புறம் அவளை எப்படி உன மதிப்பா அப்படின்னு மாதிரி. பட் as a mother 100 marks இல்ல. ஆமாமா, 100-200 மார்க்ஸ் கொடுப்பேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு அவங்களோட பெஸ்ட் குழந்தைங்களுக்கு கொடுக்கணுங்கிறது வந்து அந்த ஒரு விஷயம். அது கிவிங் இன் நேச்சர். ஷீ இஸ் a mother for us itself. அப்புறம் எப்படி அப்ப குழந்தைங்கள ஃபேமிலிக்கு வந்து எப்படி இருக்கும், அது வந்து தி பெஸ்ட் தான். ஆல்வேஸ் தி பெஸ்ட் as a mother. அப்படி பண்ற குழந்தைய ஃபோன் பண்ணி மிரட்டிட்டு இருக்கீங்க, பிராங்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபன் பண்ணிட்டு அவ இருக்கீங்க. எங்க எவ்வளவு மிரட்டுவா தெரியுமா அவங்கள. இப்போ நடந்துட்டீங்களா? அவ்வளவு பரவாயில்ல. சிருஷ்டி வந்து அவன் அடிக்கிறக்கே வந்துடும் அப்படின்னும். ஐயோ, அது அதுக்கு மேல அடிச்சிருவா, சுஷ்டிலாம் அடிச்சிருவா. சித்தாரா பயங்கரமா அடி வாங்குறா இப்பெல்லாம் வீட்டுல. பட்டா கை, அந்த குட்டி கை பயங்கரமா விழுது, பட்டு பட்டு பட்டுன்னு. அப்பா ஓகே, இப்போ இந்த கான்வர்சேஷன் ஸ்டார்டிங்ல அவங்க கிட்ட கேட்டேன் அட்மைர் பண்ற விஷயம் ஸ்ரீதேவி கிட்ட இருந்தேன்னு. நீங்க ஸ்ருதிட்ட இருந்து அட்மைர் பண்ற விஷயம் ரொம்ப பொறுமைசாலி, ரொம்ப ரொம்ப பொறுமைசாலி. எஸ், எல்லாமே வந்து எல்லாரையுமே வந்து ஒரு டிக்னிட்டியோட வந்து பேசுவா. வாங்க சார், சொல்லுங்கள் சார், எஸ் சார் அப்படிங்கிறது எல்லாருமே ஒரே மாதிரி பார்ப்பா. அந்த டிஃப்ரென்ஸ் கிடையவே கிடையாது. எல்லாருமே ஒரே மாதிரி பார்க்குறது. ரொம்ப பொறுமைசாலி அண்ட் ஃபுல் ஆஃப் பாசிட்டிவிட்டி. எது இருந்தாலுமே பாசிட்டிவாக எடுத்துக்கிறது. செம்ம ஆரா. ஆமா ஆமா, சீரியஸ்லி. நம்ம பக்கத்துல இருந்தா கூட நமக்கு ஏதாவது கோவம் இருந்தா கூட இவளை பார்த்தேனே, ஐயோ சரி கோவப்பட அப்படின்னு தோணும். அண்ட் அவளோட கம்யூனிகேஷன் ஸ்கில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். the way she communicates everything, like எல்லாமே நீட்டா பொலைட்டா, எஸ் எஸ், ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பண்றது, இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. ஸோ ஆஸ் அ பர்சனாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா அப்பாவை, மாமனாரை எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக ட்ரீட் பண்ணுவா. யாரையும் விட்டு கொடுக்க மாட்டா, யார் முன்னாடியும் விட்டு கொடுக்க மாட்டா. ஓகே. ஸோ எனக்கு நிறைய சொல்லிட்டே போகலாம் ஆக்சுவலி. ஓகே, இப்போ ஒரு மூமெண்ட் நான் பேச போறது கிடையாது. நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு ஸ்ரீதேவி ஸ்ருதி கிட்ட, ஸ்ருதி ஸ்ரீதேவி கிட்ட ஏதாவது கேட்கணும்னு ஆசைப்பட்டா ஒரு கேள்வியோ 2 கேள்வியோ இல்லை எத்தனை கேள்வியோ கேட்டுக்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர். ஃபர்ஸ்ட் ஸ்ரீதேவி டு ஸ்ருதி. நான் மைக்க கீழே வைக்க போறேன். ஒரு கேள்வி டு ஸ்ருதி. ஓகே, எனக்கு கேள்விலாம் இல்லை. ஆமா, எந்த ஒரு பிளஸ் மைனஸ் அவங்க எந்த ஒரு ஃபேஸ்ல இருந்தாலுமே நம்ம ஜஸ்ட் ஒரு ஹக் கொடுத்தாலே போதும். அது வந்து ரொம்ப ப்ரெஷியஸ். அது ஆக்சுவலி அந்த ஹக். ஆமா, சூப்பர். ஸ்ருதி, ஸ்ரீதேவி அவர்கள். ஸ்ரீதேவிக்கு நான் என்ன தெரியுமா பண்ணணும்? ஐயோ, ஏதாவது வேற பண்ணணும். ஆமா, என்னது இது? கொடுத்தா நகை திருப்பி. சீரியஸ்லி? நான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு நாங்க மீட் பண்ணிக்கல. ஓகே. I bought a friendship band, but I wrote something. நீ சொன்னதா அந்த ஹக்ல அவங்க என்ன சொன்னாங்களோ, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவுமே கடைசி வரைக்கும் கண்டினியூ ஆகணும் for more years of this friendship. That's a friendship band, so I just wanted to put that in your hand. நீங்களே ஆக்சுவலி இந்த மாதிரி unexpected things நிறைய எனக்கு
அப்படியா? எனக்கு டு பி ஃப்ராங்க் இந்த கிஃப்ட்ஸ்லாம் வந்து அவ்வளோ உடன்பாடு ஆமா நம்பிக்கை இல்லை. நான் எப்பவுமே கொடுக்க மாட்டேன். சாரி. ஓகே ஓகே. கிஃப்ட்ஸ்லாம் எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது. நான் யாருக்கும் அவ்வளோ கொடுக்கவும் மாட்டேன், அவ்வளோ சீக்கிரம் வாங்கிக்கவும் மாட்டேன். ஓகே. பட் இப்போ நான் எனக்கு மீட் பண்ணும்போதெல்லாம் ஏதாவது ஒன்று எடுத்துட்டு வருவேன். அழகா நல்லா இருக்குல்ல? அது வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட். அது எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட். ஓ நைஸ். ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் Friendship டேக்கு band நான் sense கட் எப்படி பண்ணேன். எது சொல்லுவீங்க? ஏய் ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் மச்சான் நம்ம கட்டுவோம்ல ஆமா. கையில அது- ரிப்பன் ஓ, மாதிரி. okay, 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 அந்த okay. மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட். அண்ட் இது ரெண்டுமே உங்களுக்கு இது வந்து இட்ஸ் ட்ரூ தேவி. யூ ஆர் மை ஃபேவரட் அண்ட் யூ ஆர் அ ரியல் ஜெம். சீரியஸ்லி எனக்கு இப்போ 2 பேருமே அப்படிதான் தெரியுறீங்க. ஏன்னா நான் இது வரைக்கும் இப்படி ப்ரீசியஸாக மேஜிக்கல் நடந்ததில்லை. இப்படி ஒன்று பண்ணுறோம், நீங்கள் ஸ்பெஷலாக சர்ப்ரைஸ் கெஸ்ட்டாக வரணும்னு சொன்னோன்னே ஃபஸ்ட்டு கால்லேயே ரெஸ்பாண்ட் டக்குன்னு ஓகே ஆனதில்லை. நீங்கள் இப்படி வருவீங்கன்னு இவங்களுக்கு தெரியாது. மீட் பண்ணுறது ரொம்ப நாள் கழிச்சு பிளானு. என்ன கேள்வி கேட்க போறீங்கன்னு சொன்னால் அப்பா எவ்வளோ மூமெண்ட்டியா ஒரு இன்டர்வியூ ஒரு செக்மெண்ட்டில் சீரியஸ்லி ரொம்ப அழகாக இருக்குது 2 பேரும் பார்க்கறதுக்கு. சத்தியமாக ஆனா வீட்டுக்கு மச்சான் நீ வந்து இந்த செக்மெண்ட் கொடுத்தனால தான் நான் இதை கொடுத்தேன். இல்லாட்டி நான் வந்து ஸ்ரீதேவியோட கார்ல போய் நான் இதை கொடுத்துருப்பேன். நீ இது வந்து எனக்கு ஹக் கொடுத்தனால எனக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் இங்க கொடுத்துட்டேன். சூப்பர். இது வந்து நான் இதாக எடுத்துக்கிறேன், நான் ப்ளஸ்ஸராக எடுத்துக்கிறேன், சூப்பர் அப்படிங்கிற மாதிரி. இது எல்லாமே ரீசன் கார்த்திக் தான். ஓகே. அண்ட் ரொம்ப அழகா இருக்கு. தயவு செஞ்சு வீட்டுக்கு போய் சுத்தி போட்டுங்க. நான் நிஜமா சொல்றேன், நானே கண்ணு வச்சிட்டேன் சீரியஸ்லி. கண்ணு வச்சா வச்சுக்கிட்டு போங்க. ஓகே. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஸ்ருதி. ஏன்னா இவங்க Thank இன்னும் you, இருக்க போறாங்க. அப்படியா? Okay. Thank you, தேங்க்ஸ் ஃபார் Devi. கமிங். அண்ட் ஏதாவது ஃபைனல் வேர்ட்ஸ் டு ஹர்? ஏதாவது Love you lots, Devi. I'm Love you really, always. really so Yes. glad and blessed to have a friend like you. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவுமே நம்மளோட வயசான காலத்துல வயசான இந்த காலத்துல, ஃப்ரெண்ட்ஷிப் ஆமா. வந்து கண்டினியூ ஆகும். அண்ட் ஒரே ஒரு மென்ஷன் இது நாங்க 2 பேத்துக்குமே தேங்க்ஸ் டு நேஹா. அவ தான் எங்களை ஆக்சுவலா அந்த கனெக்டிங் பாயிண்ட் எங்களுக்கு சேர்த்து வச்சது அவ தான். அவள மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட். எனக்கும் அவ ரொம்ப க்ளோஸ், ஸ்ரீதேவிக்கும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ். எங்களோட காமன் ஃப்ரெண்ட் அவ. ஸோ அவ மூலியமா இந்த பியூட்டிஃபுல்லான ஃப்ரெண்ட்ஷிப் வந்ததுக்கும் இது கண்டினியூ ஆகிறதுக்கும் தேங்க்ஸ் டு நேஹா. அண்ட் லவ் யூ தேவி. எஸ் லவ் யூ ஆல்வேஸ். வெயிட் பண்ணடா நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். And we love you both. உங்க Yes. 2 பேரும். Thank you டா. Thank you so much. ஸோ இப்போ ஒருத்தங்க நேரில் வர முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீடியோ வாயிலா அவங்களோட விஷஸையும் உங்களோட இருக்கிற அந்த நட்பையும் ரொம்ப ரொம்ப அழகா பொறுமையா விவரிச்சிருக்கேன். ஓகே எனக்கு இப்பவே கூஸ் யா ஓகே பாத்திரலாம் அது யாருன்னு. உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன். We Care Hair and Skin Clinic. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever.